டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இன்றைய வகுப்பில் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு பார்ட் 6 அதாவது பகுதி 6 பற்றி விரிவாக பார்க்கலாம். அதாவது டிஎன்பிஎஸ்சியால் பரிந்துரைக்கப்பட்ட டாக்டர் கா வெங்கடேசன் அவர்களுடைய புத்தகத்திலிருந்து இந்த வகுப்புகள் நடைபெறுகிறது. இதுவரை 5 வகுப்புகள் முடிந்திருக்கிறது நண்பர்களே. பார்க்காதவர் பார்த்து கொள்ளுங்கள். அதனைத் தொடர்ந்து இப்போது 6வது வகுப்பு அதாவது விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு பார்ட் 6 ஆனது பார்க்கலாம். அதனுடைய தொடர்ச்சியாக நண்பர்களே, இதில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு வரியும் மிக முக்கியமானவை. ஏனென்றால் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் அந்த வரிகளை அப்படியே கேள்வியாக கேட்டு இருக்கிறார்கள். எனவே நினைவில் வைத்து கொள்ளுங்கள். தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே. தற்போது அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். நீல் சிலை சத்தியாகிரகம். சென்னை இராணுவ பிரிவின் தலைவராக இருந்த கர்னல் நீல் 1857 பெருங்கிளர்ச்சியை ஒடுக்குவதில் தனி தீவிரம் காட்டியவர். அவருடைய சேவையை பாராட்டி பிரிட்டிஷ் அரசாங்கம் சென்னையின் பிரதான பகுதியில் நீலின் சிலையை வைத்து விடுதலை போராட்டத்தின் போது அந்த அவமான சின்னத்தை அகற்றுவதற்காக நெல்லை நா. சோமயலாஜுலுவின் தலைமையில் சத்தியாகிரக குழு துவங்கப்பட்டது. மதுரை சீனிவாச ஐயங்கார், அவரது மனைவி பத்மாசனி அம்மாள், சிதம்பரம் பராபாரதி, டாக்டர் வரதராஜுலு ஆகியோர் அச்சத்தியாகிரகத்தில் பெரும் பங்கேற்றனர். 1927 ஆகஸ்ட் 11ஆம் தேதி துவங்கிய அப்போராட்டத்திற்கு சுப்பராயலு நாயுடுவும் முகமது சலியா ராவுத்தரும் தலைமை தாங்க நீலின் சிலை உடைத்து சேதப்படுத்தினர். அவர்கள் கைது செய்யப்பட்டு 6 மாதம் கடுங்காவல் தண்டனை பெற்றனர். ஆகஸ்ட் மாதம் துவங்கப்பட்ட நீல் சிலை சத்தியாகிரகம் டிசம்பர் வரை தொடர்ந்து நடைபெற்றது. தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் இருந்தும் தொண்டர்கள் சென்னைக்கு வந்து அப்போராட்டத்தில் கலந்து கொண்டனர். சோமயாலுலுவின் குடியாத்தம் சாமிநாத முதலியார், பண்ருட்டி S.A. தேசநாய ஐயா ஆகியோர் முறையே தளபதிகளாக இருந்த நீல் சிலை சத்தியாகிரகத்தை நடத்தி கைதாகி கடுந்தண்டனையை பெற்றனர். நாகபுரியில் நடைபெற்ற தேசிய கொடிப்போர், பர்டோலியில் நடைபெற்ற வரிகொடா இயக்கம், கேரளத்தில் நடைபெற்ற வைக்கம் சத்தியாகிரகம் ஆகியவற்றுக்கு இணையானதாக இருந்தது. சென்னையில் நடைபெற்ற நீல் சிலை சத்தியாகிரகம் என புகழாரம் சூட்டியுள்ளார் மாப்போ சிவஞானம். அடுத்து சைமன் குழு புறக்கணிப்பு. 1930 பிப்ரவரி 3ஆம் தேதி சைமன் குழு பம்பாயில் வந்து இறங்கிய போது அதை எதிர்த்து இந்தியாவெங்கிலும் ஹர்த்தால் அனுசரிக்கப்பட்டது. சென்னையில் நடைபெற்ற பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தை கலைக்க போலீசார் துப்பாக்கி பிரயோகம் செய்ததில் 3 பேர் மாண்டனர். பிரகாசம், முத்துராமலிங்கம் முதலியார், பக்தவாச்சலம் ஆகியோர் தடியடிக்கு ஆளாயினர். திருவல்லிக்கேணி ஜார்ஜ் டவுனில் தலைமையை சமாளிக்க இராணுவம் அழைக்கப்பட்டது. சைமன் குழு சென்னைக்கு வந்தபோது சைமனே திரும்பி போ என்ற முழக்கம் எழுந்தது. அக்குழுவுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டப்பட்டது. கண்டன ஊர்வலமும் கடற்கரை கூட்டமும் நடைபெற்றன. சைமன் குழுவுக்கு அளிக்கப்பட்ட அரசாங்க வரவேற்பில் டாக்டர் பி. சுப்பராயன் கலந்து கொண்டதை கண்டித்து அவரது அமைச்சரவையில் இருந்த ரங்கநாத முதலியாரும் ஆரோக்கியசாமி முதலியாரும் பதவி விலகினர். சைமன் குழு மீண்டும் சென்னை வந்தபோது, அதாவது 1930 பிப்ரவரி 29 அன்று சைமன் குழு மீண்டும் சென்னைக்கு வந்தபோது தீவிரமாக புறக்கணிக்கப்பட்டது. சைமன் குழு வருகையை தமிழ்நாட்டில் பிரிட்டிஷ் ஆட்சி மீது இருந்த அதிருப்தியும் வெறுப்புணர்ச்சியும் அதிகரிக்கவே செய்தன. பூரண சுதந்திர சபதம். 1927 சென்னையில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில்தான் முதன்முறையாக
பூரண சுதந்திரமே இந்தியாவின் குறிக்கோள் என அறிவிக்கப்பட்டது. அடுத்த ஆண்டு கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் மக்கள் பூரண சுதந்திரத்துக்கு பிரசாரத்தில் ஈடுபட வேண்டுமென்று 1929 இறுதிக்குள் இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து வழங்கப்படாவிடில் காங்கிரஸ் பூரண சுதந்திரம் கோரி போராடலாம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாட்டில் ராஜகோபாலாச்சாரி மீண்டும் அரசியலில் தீவிரமாக ஈடுபடலானார். தொடங்கப்பட இருந்த போராட்டத்துக்கு மக்களை தயார்படுத்த தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார் அவர். 1930 ஜனவரி 26 தேசமெங்கும் பூரண சுதந்திர நாள் கொண்டாடப்பட்ட போது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஊர்தோறும் அந்நாள் கொண்டாடப்பட வேண்டுமென்று ராஜகோபாலாச்சாரி பத்திரிகையில் வேண்டுகோள் விடுத்தார். மதுரையில் இருந்து அவரும் அவரது பரம பக்தருமான வைத்தியநாத ஐயரும் அக்கொண்டாட்டத்தில் பங்கு கொண்டனர். சென்னையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. மாலையில் திருவல்லிக்கேணி திலகர் கூட்டத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதில் காங்கிரஸ் காரிய கமிட்டி தயாரித்த பூரண சுதந்திர சபதத்தை கூட்டத் தலைவர் வரி வரியாக வாசிக்க குழுமையிருந்த 60,000க்கும் மேற்பட்டோர் அந்த வாசகங்களை திரும்பிச் சொல்லி சபதம் எடுத்தனர். உப்பு சத்தியாகிரகம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராயிருந்த ராஜகோபாலாச்சாரி தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்தை நடத்துவதற்கான தளபதியாக காங்கிரஸ் மேலிடத்தால் நியமிக்கப்பட்டார். காங்கிரஸ் தலைமையகத்தை சென்னையிலிருந்து திருச்சிக்கு மாற்றி அதை சட்ட மறுப்பு இயக்க மையமாக கொண்டிருந்த அவர் ராஜகோபாலாச்சாரி மதுரை சென்று மதுரை மாவட்ட கமிட்டி தலைவரான NMR சுப்பராமனையும் வக்கீல் வைத்தியநாத ஐயரையும் சந்தித்து பேசி வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் பற்றி முடிவு செய்தனர். தமிழ் புத்தாண்டு நாளும் ஜாலியன் வாலாபாக் நாளும் ஒன்றாக சேர்ந்த 1930 ஏப்ரல் 13 நாளன்று ராஜாஜி சுப்பராமன் மாவட்டங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 98 சத்தியாகிரகிகள் ஆக மொத்தம் 100 பேர் அதிகாலை 5 மணிக்கு திருச்சியில் டாக்டர் TSS ராஜனின் மகள் ராஜகோபாலாச்சாரியின் நெற்றியில் திலகமிட்டு வழியனுப்ப தேசிய கொடி பிடித்தோர் முன் சொல்ல சத்தியாகிரகிகள் வரிசைக்கு இருவராக அணிவகுத்து சென்றனர். வழிநெடுகிலும் பாரதியாரின் அச்சமில்லை என்ற பாடலை அவர்கள் பாடிச் சென்றனர். அந்த யாத்திரைக்கென்றே நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பு யாரும் சேருவீர் என்ற பாடலை புனைந்து தந்திருந்தார். சத்தியாகிரகிகள் அனைவரும் அப்பாடலை பாடி சென்றனர். தஞ்சை மாவட்ட கலெக்டராயிருந்த AJ தாரன் சத்தியாகிரக படையினரை வரவேற்பதோ உபசரிப்பதோ விருந்தளிப்பதோ வேறு வகையில் உதவி புரிவதோ கடுமையான தண்டனைக்குரிய குற்றங்களாகும் என்று தஞ்சை மாவட்டம் முழுவதிலும் அறிவித்திருந்தார். இருப்பினும் போராட்ட வீரர்கள் கிராமமாக சென்றபோது மக்கள் தடை உத்தரவை உதாசீனப்படுத்திவிட்டு மங்கள தோரணங்கள் கட்டி வேட்டுகள் வெடித்து உற்சாகமாக வரவேற்றனர். பெண்கள் பூரண கும்பம் எடுத்தனர், திருஷ்டி கழித்தனர், குளிர்பானங்களும் பண்டங்களும் கொடுக்கப்பட்டன. பல ஊர்களில் வீரர்களுக்கு விருந்துகள் வழங்கப்பட்டன. ராஜகோபாலாச்சாரி, அண்ணாமலை பிள்ளை, ராஜன், வேதநாயகையா, வைத்தியநாதர், எழுத்தாளர் வாரா ஆகியோர் வடிக்கூட்டங்களில் பேசினர். போலீசாரின் அடக்குமுறைகளையும் அரசாங்க விசுவாசிகளின் விஷம செயல்களையும் மீறி யாத்திரை வெற்றிகரமாக நடைபெற்றது. திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி வழியாக. நண்பர்களே, இந்த கேள்வி TNPSCயில் ஏற்கனவே கேட்டு இருக்கிறார்கள். அதாவது இந்த சத்தியாகிரக தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட வேதாரண்யம் சத்தியாகிரகம் எந்தெந்த ஊர்களின் வழியாக சென்றார்கள் என்ற இந்த கேள்வி அப்படியே கேட்டிருந்தார்கள் நண்பர்களே. அதாவது ஊர் பெயரை மாற்றாமல் அப்படியே கேட்டிருந்தார்கள். அதாவது
திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி வழியாக 16 நாட்கள் யாத்திரைக்கு பின்னர் 1930 ஏப்ரல் 28ஆம் தேதி சத்தியாகிரக